Hey all, welcome to my channel Jodi Tarot. Okay, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சன் உங்களை லவ் பண்றாங்களா இல்லையா? Does he or she loves you? ஸோ நம்ம சேனல் எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் தான் எடுக்கிறோம், நோ ஜெண்டர் பேஸ்ட். ஸோ நீங்க ஃபீமேலா இருந்தீங்கன்னா மேலுக்கு பார்க்கலாம், மேலா இருந்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது துறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க. கொடுக்க போற வீடியோஸ்ல அதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ரீடிங்ஸ்ல போவோம். கார்ட்ஸ் எடுக்கலாம். அவங்க பர்சன் உங்களை டெவலப் பண்றாங்களா இல்லை? ஓகே, உங்க பர்சன் சொல்றாங்க இல்லையா? வந்து ஓகே, உங்க பர்சன் பண்றாங்க இல்ல? எல்லாமே ஜம்பிங் கார்ட்ஸா இருந்துச்சு. சரி, கார்ட்ஸ் பார்க்கலாம். ரிவீல் பண்றேன். ஓகே, இதான் உங்களுக்கான கார்ட்ஸ். பிளஸ் பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ரீடா உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே, கிளியரா இல்லைனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் கார்ட்ஸ் என்னன்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ பாட்டம் ஆஃப் த டெக்ல குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கரேஜியஸான ஒரு ஆக்ஷன்ஸ், ஒரு கான்ஃபிடென்ட், உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேல நிறைய ஒரு தைரியம் இருக்கு. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபார்வர்டா எடுத்துட்டு போகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற தைரியம் உங்க சைட்ல இருந்து ரொம்பவே பாசிபிளா இருக்கு. அதே நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ரொம்பவே ஃபோக்கஸ்டாகவும் இருக்கீங்க. இப்போ இங்க கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ உங்க பர்சனோட எமோஷ்னலி உங்க பர்சன் எப்படி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்க மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரியல, மேபி உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அதனால உங்க பர்சன் இப்படி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டா சரி இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா, நம்ம இதை பார்த்து ஃபார்வர்டா எடுத்துட்டு போகணுமா இல்லையா, இது நமக்கு வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நீங்க உங்க எனர்ஜி பார்க்கும்போது இதை நீங்க தைரியமா முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஏன்னா குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ல நான் அதுதான் சொன்னேன். ஸோ கிங் ஆஃப் கப்ஸ்ல பார்க்கும்போது உங்க பர்சனோட எனர்ஜி வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இதை நம்ம எடுத்துட்டு போகணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஒரு ஹோல்ட் ஆன் எனர்ஜி, ஹோல்டிங் பேக் எனர்ஜியா தான் இருக்கு. ஆனா பட் எமோஷ்னலி அவங்க வந்து என்னதான் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் சில விஷயங்கள்னால அவங்க கொஞ்சம் அதை ஹோல்ட் பேக் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்த வந்து
கொஞ்சம் எம்பத்தட்டிக்காவும் இருக்காங்க. என்னதான் எமோஷனலா இருந்தாலும் கொஞ்சம் இது வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயுமே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5 of cups. 5 of cups பாக்குறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கார்ட்ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, கிங் ஆஃப் கப்ஸ், மூவ் ஆன். உங்க பர்சனுடைய திங்கிங் வந்து மூவ் ஆன் ஆயிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிங் ஆஃப் கப்ஸ்ல வந்து ஒரு ஹோல்டிங் பேக் எனர்ஜி இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் அதே தான் இந்த 5 ஆஃப் கப்ஸ்லயுமே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ், ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நிறைய நம்ம காயப்பட்டுட்டோம், இது நமக்கு போதும் அப்படின்னு அவங்க வந்து இதுல நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஏன்னா நமக்கு அது ஃபர்ஸ்ட் கார்டே வந்து கன்ஃபர்மேஷன், கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ அதே மாதிரி 5 ஆஃப் கப்ஸ். ஸோ ரெண்டுலையுமே கிட்டத்தட்ட ஒரே மெசேஜஸ் தான் வந்திருக்கு. உங்க பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம மூவ் அவுட் ஆயிடலாம், ஓகே இது நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோல்டிங் பேக் எனர்ஜிஸ் தான் இருக்கு. பட் எமோஷனலி அவங்க என்னதான் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா இது போதும். ஏன்னா ஆல்ரெடி மேபி இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஹர்ட் ஆயிருக்கலாம் இன்டென்சிட்டிவா. ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி இதை வந்து ஹோல்ட் பேக் பண்ணிக்கிறாங்க, நமக்கு போதும் நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கார்டு பாக்குறப்போ த வேர்ல்ட் கார்டு. த வேர்ல்ட் கார்டு அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு. வேர்ல்ட் கார்டுல வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களே வந்து எப்படி சொல்றது, ஒரு செல்ஃப் லவான ஒரு மோட்டோல தான் இருக்காங்க. நமக்கு இது போதும், இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு செட் ஆக வேணாம், செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு 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 குழப்பத்திலயும் ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க போலாம், இனி நமக்குன்னு நம்ம பார்த்துட்டு போலாம். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க பர்சன் சைட்மே அவங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வருது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போதும், நம்ம இது வந்து மூவ் ஆன் ஆயிட்டு நம்ம லைஃப்பை பார்க்கலாம், ஒரு செல்ஃப் லவ்வோட நம்ம இது மூவ் பண்ணலாம். உங்களுடைய மூவ் ஆன் வந்து எப்படி சொல்றது, ஒரு கெரியர் ஓரியன்டா இருக்கலாம், இல்லை எதையோ ஒன்று பார்த்துட்டு ஒரு நியூ ஆன பிகினிங்ஸ் தான் இந்த வேர்ல்ட் கார்டு. உங்க ரிலேஷன்ஷிப் வைஸ் பாக்குறப்போ ஒரு நியூ ஆன பிகினிங், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். உங்க பர்சன் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதை நோக்கி மூவ் ஆன் பண்றாங்க. நெக்ஸ்ட் கார்டு வந்துட்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு பொதுவாக பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் லக்கான ஒரு கார்டா தான் நம்ம வந்து போர்ட்ரே பண்ணோம். ஒரு நெகட்டிவ் ஃபேஸ், அதாவது ரிவர்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு 5 ஆஃப் கப்ஸ்மே ரிவர்ஸ்ல தான் இருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த வேர்ல்ட் கார்டுமே உங்களுக்கு ரிவர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ரிவர்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைடு தான் ஜாஸ்தி வந்து தெரியும், அதாவது ரிவர்ஸ்ட். ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட் லக் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இந்த பேட் லக் உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இல்லாம தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிளாக்கேஜஸ் வந்து இருக்குதான் செய்யும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு சரௌண்டிங்ஸ் தான் இப்போதைக்கு நீங்க இருப்பீங்க. அவங்க உங்களை லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. என்னதான் நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் மேபி இப்போ பிரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்க அவங்க லவ்வே சொல்லாமவும் இருக்கலாம், இல்லை ஒன் சைட் லவ்வாகவும் இருக்கலாம், இல்லை நீங்க லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இது பொருந்ததான் செய்யும். ஏன்னா உங்க பர்சன் வந்து இப்போ உங்களை விட்டு மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய லவ், அவங்க உங்களை லவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா லவ் இருக்கு. அதே சமயத்துல 90% வந்து இல்ல, இதுல இருந்து நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம், போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜிஸ் தான், அப்படிங்கிற மெசேஜஸ் தான் இங்க ஜாஸ்தியா தெரியுது. நெக்ஸ்ட் கார்டு பாக்குறப்போ 7 ஆஃப் wands. 7 ஆஃப் wands பாக்குறப்போ நான் சொன்னதேதான், ஒரு டிஃபென்சிவ் சேலஞ்ச். அதான் திரும்ப திரும்ப எனக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்க பர்சன் உங்க மேல இருக்கிற லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த
திருப்பி திருப்பி ஹோல்ட் பேக் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்க வச்சுக்கிறாங்க. இது சொல்லணும், இது ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. இது எதனால அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. மேபி உங்களுக்குள்ள நடந்திருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்க பர்சனை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ உங்க மேல லவ் இருந்தாலுமே அதை வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்களா, ஓப்பன் அப் சொல்லுவாங்களான்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நான் ரீடிங்ல வந்தது தான் அப்படியே சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு காமன் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தான். நீங்க யாருமே இதை நினைச்சு ரொம்ப அஃபெண்ட் ஆக வேண்டாம். ஸோ நான் சொல்றது வந்து ஜென்ரல் ரீடிங். நீங்க பர்சனலா ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க அதுக்கு கால் பண்ணி பே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரீடிங்ஸ் தான். ஓகே, இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 7 of Wands அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அங்கே தெரியும், கிளியரா தெரியும், ஒரு சேலஞ்ச். உங்க பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படிதான் பாக்குறாங்க. இது நமக்கு போதும். உங்க பர்சனுக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு டிஃபென்சிவாகவும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க தான் பாக்குறாங்களே தவிர ஒரு மூவ் ஃபார்வர்டா வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் கார்டு வந்து ரிவர்ஸ் கார்டு. ஓகே, திரும்பவும் ஒரு சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மெசேஜஸ் மாதிரி செல்ஃப் லவ். ஸோ உங்களுக்கு 2 of Cupsல மெயினே செல்ஃப் லவ். ஸோ இப்போ உங்க பர்சன் வந்து செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்றாங்க. ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து அவங்க ரொம்பவே அன்பேலன்ஸ்டான ஃபீல் பண்றாங்க. இது வேணுமா இது வேணாமான்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்திக்கலாம். ஸோ அதனால அவங்க வந்து ஹோல்டிங் பேக், அவங்க எனர்ஜிஸ் ஃபுல்லாவே அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. லவ்வே பண்ணாலும் இதை வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப் லெவ நோக்கி அவங்க டிராவல் பண்றாங்க. ஸோ உங்களுக்கான மெசேஜ் வந்து இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. உங்க பர்சன் உங்களை லவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா லவ் பண்றாங்க. பட் ஃபர்தரா எந்த ஆக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா இதான் ரீசன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து காயப்படுத்திருக்கு. ஸோ அதுல இருந்து அவங்க வெளியே வர முயற்சி பண்ணணும். திரும்ப திரும்ப அவங்களோட அந்த தாட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு அவங்க மூவ் ஆன் ஆயிட்டு அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்க. லவ் இப்போதைக்கு ஒரு அன்பேலன்ஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஏன்னா அது நமக்கு குயின் ஆஃப் வான்ஸே ஒரு மேஜர் கன்ஃபர்மேஷன் பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நீங்க மெசேஜஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். Always keep manifest for a wonderful life ahead. Stay positive, be positive. Always believe in universe magic.